சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, நாளை 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமையின் வாசகங்களை குறித்த சிறிய சிந்தனை. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தமாகும். 1 பேதுரு 1 இறைவசனங்கள் 18-19. நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க இறைத்தந்தை கொடுத்த விலை என்ன தெரியுமா? தம் அன்பு மகனின் விலையேற பெற்ற இரத்தமும் சதையுமான உயிர், அதுவும் சொல்லன்னா பாடுகளோடு. அப்படியெனில் நம் பாவங்களின் கனத்தையும் கொடுமையையும் உணர்ந்திருக்கிறோமா? அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். லூக்கா 24 இறைவசனம் 31. நம் கண்கள் திறந்து கொண்டனவா? நாம் அவரை அடையாளம் கண்டுகொண்டோமா? நாம் பின்பற்றும் பக்தி முயற்சிகள், ஜபங்கள், நாம் செய்யும் பிறரன்பு பணிகள், நம் வாழ்க்கை நெறிமுறைகள், இவை இறை பிரசன்னத்தை நம்மில் உணரச் செய்யாவிட்டால் நாமும் கண்ணிருந்தும் குருடராகத்தான் இருக்கிறோம், மந்த புத்தியினராய்த்தான் வாழ்கிறோம். இறைவனின் ஆளுமையை, அவர் சொல்வதை, செயல்படுவதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையுடன் கூடிய அவருடைய நெருக்கம், அவரின் உடனிருப்பு, அவருடைய உணர்த்துதல் நமக்கு கண்டிப்பாய் தேவை. அவருடைய உணர்த்துதலை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளும்போதுதான் அவ்விஷயத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் விதம் நமக்கு தெளிவை தரும். அது நல்வழியை நோக்கி நம்மை வழிநடத்தும். அது ஆன்மீக காரியமாயிருந்தாலும் சரி, உலக காரியமாயிருந்தாலும் சரி. எனவே அவர் நம்முடன் உரையாடுவதை புரிந்து கொள்ள நாம் கவனம் செலுத்த வேண்டியது இறை வார்த்தையுடன் கூடிய ஜபம் எனப்படும் இறை உரையாடலில்தான். நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 25-26. ஆம், இறைவனை, நம் ஆண்டவரை எப்போதும் நம் கண்முன்னே கொண்டு நம் வாழ்வை சரி செய்து கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.